நேற்று நம்ம இந்தியா அணி இந்த T20 வேர்ல்டு கப்பில் ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தி நல்ல வலுவான நிலையில் இருக்காங்க. இப்படி இருக்க நம்ம இந்தியா இந்த மேட்ச்சில் தற்போது ஜெயிச்சிருந்தாலும் நம்ம இந்திய அணி பக்கம் இருந்து சிவம் துபே தொடர்ந்து அவர் அவுட் ஆஃப் த ஃபார்ம், மோசமான பேட்டிங் ஃபீல்டிங் இப்படி எல்லாத்தையுமே வெளிப்படுத்துறாரு. அதனால் அவர் கண்டிப்பாக பிளேயிங் 11ல் இருந்து சுத்தமாக நீக்கிட்டு அவருக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் இல்லைனா அட்லீஸ்ட் ரிங்கு சிங் அவரையாவது அணிக்கு உள்ள கொண்டு வந்து பிளேயிங் 11ல் சேர்த்து விளையாட வைக்கணும் அப்படின்னு நேற்று சிவம் துபே வெறும் 10 ரன்லேயே அவர் அவுட் ஆனதில் இருந்து ரசிகர்கள் எதிர்மறையான கருத்துக்களை சிவம் துபே அவருக்கு எதிராக சொல்லிக்கிட்டு வராங்க. இப்படி இருக்க நேற்று போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் அதுக்கப்புறமா தனியாக பேட்டி ஒன்று கூட கொடுத்திருந்த நம்ம இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா சிவம் துபே அவரை கண்டிப்பாக அணியின் பிளேயிங் 11ல் இருந்து நீக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பிளேயராக கண்டிப்பாக இந்திய அணியில் விளையாட வேண்டிய ஒரு பிளேயராக சிவம் துபே அவர் இருக்கார் அப்படின்னு நம்ம சிவம் துபே அவரை பற்றி நம்ம யாருமே இது வரைக்கும் கவனிக்காத ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சிவம் துபே அவரை பற்றி கூறி ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை சிவம் துபே அவருக்கு கேப்டன் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா நேற்று அவர் கொடுத்துருக்காரு. அதில் சிவம் துபே அவரை பற்றி முக்கியமாக சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவம் துபே அவரை மாதிரி ஒரு சிறந்த பிளேயரை கண்டிப்பாக பார்க்கவே முடியாது அப்படின்னு ரோஹித் சர்மா பாராட்டியிருக்காரு. ஏன்னா அவர் அடிக்க ஆரம்பித்தார்னா எதிரணியின் போலர்கள் ஸ்பின்னராக இருந்தாலும் வேகப்பந்து வீச்சாளர்களாக இருந்தாலும் அவருடைய ரன் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாது, அந்த அளவுக்கு ஒரு அதிரடி அசுர ஆட்டக்காரர் சிவம் துபே அப்படின்னு புகழ்ந்து சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா. ஸோ அதே நேரத்தில் அவருக்கு சின்ன தடுமாற்றம் இப்போ இருக்குது, அதை கண்டிப்பாக மறுக்க முடியாது. எந்த ஒரு பிளேயராக இருந்தாலும் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னைக்காச்சும் கிரிக்கெட் வாழ்க்கையில் அவங்க சந்திக்க வேண்டிய நிலைமை கண்டிப்பாக ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சர்க்கிளில் தான் இப்போ சிவம் துபே இருக்கார். ஸோ இந்த நேரத்தில் அவரை கரெக்டாக நம்ம தட்டி கொடுத்து சப்போர்ட் பண்ணால் நிச்சயமாக இந்திய அணியின் ஒரு கீ பிளேயராக இந்த T20 வேர்ல்டு கப்லேயே கண்டிப்பாக அவர் இருப்பார். ஏற்கனவே ஐபிஎல்லில் கூட பல அணிகளில் சிவம் துபே அவருக்கு சரியான வாய்ப்பு, சரியான ஒரு துணை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் சிஎஸ்கே அணியில் தோனி சிவம் துபே அவருக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்தாரு. அதுக்கப்புறமாக தான் சிவம் துபே எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு பிளேயராக மாறினார். ஸோ அதே மாதிரியான ஒரு சர்க்கிள் தடுமாற்றத்தில் தான் இப்போ அவர் இருக்கார். அதனால் இந்த நேரத்தில் அவருக்கு தட்டி கொடுத்து அவருக்கு ஆறுதலாக இருந்தாலே போதும். இந்த T20 வேர்ல்டு கப்லேயே இந்திய அணி கப்பு ஜெயிக்க ஒரு முக்கியமான கீ பிளேயராக இந்திய அணியில் நிச்சயமாக சிவம் துபே அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நிச்சயமாக சிவம் துபே அவரை விட்டு கொடுக்க முடியாது. இந்திய அணியின் முக்கியமான பிளேயராக கண்டிப்பாக இந்த T20 வேர்ல்டு கப் ஃபுல்லாக சிவம் துபே விளையாடுவார் அப்படின்னு நம்பிக்கையோட ரோஹித் சர்மா சிவம் துபே அவருக்கு ஆதரவாக நேற்று போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் இந்த விஷயத்தை பற்றி ரோஹித் சர்மா அவர் சொல்லியிருந்தார். ஸோ ரோஹித் அவர் சொல்கிற மாதிரி தொடர்ந்து சிவம் துபே அவரை நம்பலாமா, இல்லை அவரை நீக்கிட்டு வேறு யாராச்சும் கொண்டு வரலாமா? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள்.